அனைவருக்கும் வணக்கம். தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியோட 28வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நேற்று நான் என் பதிவில் ஒரு பாடலை பற்றி சொல்லி முடிச்சிருப்பேன். அது என்ன பாட்டு அப்படிங்கிறத பார்ப்போம். 1978ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தங்கரங்கன். தேங்காய் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீவித்யா, விஜயகுமார், பிரமிளா நடித்த இந்த படத்தை தயாரித்தவர் ஜேபிஆர். அந்த பீரியடில் ஜேபிஆர் தேங்காய் ஸ்ரீனிவாசனை வச்சு வரிசையாக படங்கள்லாம் தயாரிச்சிட்டு இருந்தார். தேங்காய் ஸ்ரீனிவாசன் தான் ஹீரோ, விஜயகுமார் செகண்ட் ஹீரோ. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைட்டிலில் நவரச நாயகன் தேங்காய் ஸ்ரீனிவாசன் விளம்பரப்படுத்தியிருப்பாங்க. ஆக்சுவலாக நவரச நாயகன் கார்த்திக்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாலே அந்த டைட்டில் தேங்காய் ஸ்ரீனிவாசனுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பாடல், இரட்டை இலை அது பச்சை இலை, அது இருக்கும் வரை நமக்கு அச்சமில்லை. இதுதான் அந்த பாட்டோட பல்லவி. சரணங்கள் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு லவ் டுவேட். லவ் டுவேட்டில் பல்லவி ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் சரணங்கள்லையாவது வேறு விஷயங்கள் வருமானு பார்த்தா அது கம்ப்ளீட்டாக லவ் டுவேட்டாகவே வருது. ஒரு லவ் டுவேட்டில் இப்படி ஒரு பல்லவியோட ஒரு பாடல். இந்த பாடல் படம் வந்தபோது ஹிட் ஆச்சு. ஆனால் அதை தொடர்ந்து 1980லேருந்து தொடர்ந்து எல்லா எலெக்ஷன்லையுமே பட்டி தொட்டி எங்கும் பிரச்சார பாட்டாக இந்த பாட்டு ஒழிச்சிட்ருக்கு. இது பிரச்சார பாட்டும் கிடையாது, லவ் டுவேட்டும் கிடையாது, அப்படி ரெண்டும் கலந்த ஒரு கலவை. இதே படத்தில் இன்னொரு சூப்பர் ஹிட் பாடல் இருக்குது. உதடுகளில் உனது பெயர் ஒட்டி கொண்டது, அதை உச்சரிக்கும் போது நெஞ்சம் தித்திக்கின்றதுன்னு ஜெயச்சந்திரனும் பி சுஸ்லாமும் பாடிய ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு இந்த படத்தில் தான் இருக்குது. ஜனரஞ்சகமான படம்னு சொல்லிட்டு வெற்றி பெற்ற படம் இது. 1978ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் கண்ணாமூச்சி. சிவகுமார், லதா, மனோரமா, தேங்காய் ஸ்ரீனிவாசன் நடித்த இந்த படத்திற்கு வசனம் கே.எஸ். மாதங்கன், பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், வாலி, இசை வி. குமார், டைரக்ஷன் ஆர். பட்டாபிராமன். மந்திர தந்திர காட்சிகளோடு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருப்பார். இதில் உடையப்பான்னு ஒரு நடிகர், நாடக நடிகர், அவர் தான் பூதமாக நடிச்சிருப்பார். இந்த படம் ஒரு வெற்றி படம். 30/10/1978ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம் காஞ்சி காமாட்சி. முத்துராமன், ஜெமினி கணேசன், சுஜாதா, ஸ்ரீவித்யா, ஸ்ரீபிரியா அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளத்தோடு உருவான திரைப்படம் இது. இந்த படத்திற்கு இசை கே.எஸ். ரகுநாதன், கதைவசனம் டைரக்ஷன் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். 1978ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம் தப்பு தாளங்கள். ரஜினிகாந்த், சரிதா நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை விஜயபாஸ்கர், எழுதி இயக்கியவர் கே. பாலச்சந்தர். யாருமே தொட பயப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்டை கே. பாலச்சந்தர் சார் தொட்டிருப்பார். அதாவது ஒரு விலை மாதுவுக்கும் ஒரு ரவுடிக்கும் ஏற்படக்கூடிய காதல், அவங்க அந்த வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதோட முடிவு என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்துருப்பார். ஒரே நேரத்தில் தமிழ்லேயும் கன்னடத்துலேயும் எடுத்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சரிதாவும் அற்புதமான நடிப்பை கொடுத்துருப்பாங்க. கமலஹாசன் இந்த படத்தில் ஒரு கௌரவ வேஷத்தில் நடிச்சிருப்பார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் சூப்பர் ஸ்டாரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அவருடைய நடிப்பு நம்மளை கண்கலங்க வைக்கும். தலையை ஃபுல்லாக வாடுறது, வாரி விட்டுட்டு களைச்சி விடுறது அப்படிங்கிற ஸ்டைலை இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் பண்ணியிருப்பார். அதே போல் படம் பூரா கையை அப்படியே சொடுக்கிக்கிட்டே வருவார். இது இந்த படத்தில் ரஜினியோட ஸ்டைலு. இந்த படத்துக்கு தொடர்ந்து எம்.எஸ். விஸ்வநாதனை வச்சு படம் எடுத்துகிட்டு இருந்த கே. பாலச்சந்தர் இந்த படத்துக்கு விஜயபாஸ்கரை இசையமைக்க வச்சிருப்பார். இதை பற்றி ஒரு கேள்வி பதிலில் அந்த டைமில் கேட்டிருந்தாங்க. தப்பு தாளங்கள் படத்திற்கு ஏன் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைக்கவில்லை, இதுதான் கேள்வி. அதுக்கு என்ன பதில் வந்ததுன்னா, ஒருவேளை எம்.எஸ். விஸ்வநாதனால் தப்பு தாளங்கள் போட முடியாதுன்னு கே. பாலச்சந்தர் நினச்சிருப்பாரோ அப்படின்னு தான் பதில் வந்தது. தப்பு தாளங்கள், வழி தவறிய பாதங்கள், என்னடா பொல்லாத வாழ்க்கைங்கிற சூப்பர் ஹிட் பாடல்களோடு வெற்றிகரமாக ஓடிய திரைப்படம் இந்த படம். அந்த 70-80 காலகட்டங்களில் கலர் படங்கள் அதிகமாக வர தொடங்கிய காலகட்டம் அது. கருப்பு வெள்ளை படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருந்தது. இந்த டைமில் ஒரு படத்தோட வெற்றிக்கு கதை முக்கியமா இல்லை இந்த கலர் முக்கியமா அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சையே எழுந்தது. அப்போ ஒரு டைரக்டர் ஓப்பனாக சவால் விட்டார். நீங்கள்லாம் கலரை நம்பி படம் எடுக்கிறீங்க,
நான் கதையை நம்பி படம் எடுக்கிறேன். நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு படத்தை எடுக்கிறேன். அந்த டைமில் எத்தனை கலர் படம் வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் உங்களுடைய கலர் படங்களோடு போட்டியிட்டு உங்களுக்கு நிகரான வெற்றியை என்னோட கருப்பு வெள்ளை படமும் கண்டிப்பாக அடையும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேட்டி கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை எடுத்தார். அந்த படம் வந்து 1979 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த டைமில் வெளியான படங்களுக்கு இணையான வெற்றியை அந்த படம் பெற்று 100 நாட்கள் ஓடியது. அந்த டைரக்டர் யார், அந்த படம் என்னன்னு தெரியணுமா? ஜஸ்ட் ஒன் டே வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.